ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல்லாக என்னோடய விலாக் தான் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து மணி வந்து 6:30 மணி ஆயிடுச்சு. சாரி, 6:30 மணி இல்லை, 6:50 ஆகிடுச்சு. என்னென்னா நைட்டே வந்து இன்றைக்கி என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக வந்து சப்பாத்தி செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் காலைல லேட்டாக எழுந்திரிச்சிட்றேன், டயர்டாகிடுது. அதனால் நான் வந்து செய்கிறதே இல்லை. இன்றைக்கி எப்படியாவது செய்யணும்னு நினச்சனால என்னென்னு தெரில, மண்டக்குள்ளே நடு சாமத்தில் ஒரு 2 மணி போல் மணி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எந்திரிச்சா மணி 2. நான் சப்பாத்தி செய்யணுன்றதுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதனால் இப்போ நான் வந்து சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நான் வந்து மருதாணி போட்டேன். இப்போலாம் என்னன்னா விசாகன் வந்து நானும் மருதாணி போடுறேன்னு அவனும் வந்து மருதாணி போட ஆரம்பிச்சிடானா. என்னை போடவே விட மாட்டான். இது வந்து நான் அரைச்ச இன்னைக்கு. அது இல்லாமல் என்னென்னா இந்த ரூமில் இருந்து செய்யவே முடியல. ஒரு 5 நிமிஷம் நின்னாவே வந்து பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக வந்து வேர்த்து ஊற்றுது. இதனாலே வந்து அடுப்புலேயே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அடுப்புலேயே செய்ய போகிறேன். அங்கே போகலாம். சுற்று வட்டாரம்லாம் எப்பவும் அப்படி தான் இருக்கும். நீ வந்து 6:30க்கு அலாரம் வச்சுது, 6:50 ஆயிடுச்சு. மாவு வந்து ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு உப்பும் மாவும் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த கோதுமை மாவு வந்து ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை. அம்மா எப்போவுமே கோதுமையை வாங்கி 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து அரைச்சிருப்பாங்க. ஏன்னா அப்புறம் மாதம் கம்மியாக தானே இருக்கும். அதனால் 2 மாதத்துக்கு ஒருக்கா அரைச்சி வச்சுடுவாங்க அம்மா. அப்போ தானே நிறையா இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு மேலே எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே ஊறட்டும். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சிடலாம். இந்த நெருப்பெல்லாம் எனக்கே தான் வருது. நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் கடுகு போட்டிருக்கேன். வெங்காய தக்காளி தொக்கு தான் செய்யலான்னு சொல்லிட்டு இடையில இன்றைக்கி வந்து என்னென்னா அதெல்லாம் ரொம்ப கிட்ட தான் வருது. இன்றைக்கி வந்து என்ன பரிப்பா திருக்கல்யாணமா? மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து இன்றைக்கி திருக்கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதனால் என்னென்னா இன்றைக்கி வந்து கயிறு மாற்றினா நல்லது அப்படின்னு சொன்னனால திடீர்னு நான் படிக்க வேலையை பார்த்துட்டுருக்கேன். ரஞ்சிதா மோனே சொன்னனால சரி இன்றைக்கி வந்து நம்ம மாற்றிடலான்னு சொல்லிட்டு நான் செய்கிற வேலையை எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதை முடிச்சுட்டு நான் வந்து வெங்காயம் தக்காளி தொக்குக்கு வந்து ரெடி பண்ணுறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வந்து வதங்க விட்டுடலாம். இது வந்து எனக்கு என்னென்னா எனக்கு சாப்பாடுக்கும் பிசைஞ்சு சாப்பிடுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் வந்து ரஞ்சிதம்மா கொஞ்சம் சீரகம் எல்லாம் போடுவாங்க. ஆனால் நான் சீரகம்லாம் போட மாட்டேன். நான் வெறும் எண்ணெய் கடுகு அது மட்டும்தான் வந்து சேர்ப்பேன். கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஈடு கூட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரஞ்சிதம்மா வந்து வேலை பார்க்குறாரு. நான் வந்து அங்கே வந்து சப்பாத்தி சுட்டுட்ருக்கனால ரஞ்சிதம்மா வந்து எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. காலையிலே இன்றைக்கி வந்து 7:30க்கெலாம் தண்ணி வந்துட்டதுனால நான் வாஷிங் மிஷினில் வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரஞ்சிதம்மா வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. மாமா மருதாணி கட்டுவாம்மா. இதை வச்சுட்டு இந்த கையில் அப்பிவிட்டு இந்த கையில் வச்சுட்டு போர்வையெல்லாம் மருதாணை. இதில் ஒன்று என்னென்னா பாத்திரம் விளக்கும் போது இந்த மருதாணை பெயிருமோன்ட்டே ஒரு இதாக இருக்கும். பாவம் ரஞ்சிதம்மா தான் 2 நாளாக வந்து 2 நாளைக்கு மேலேயே ரஞ்சிதம்மா தான் நிறைய பாத்திரம் விளக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம வீட்டு வாண்டி என்ன செய்யுதுன்னா டம்ளரை கண்ணில் கண்டுட்டா போதும் எடுத்துகிட்டு ஓடியே போயிடுவான். அவனுக்கு அவ்வளோ ஒரு முகத்தில் வந்து ஒரு சிரிப்பு வரும் அந்த வாட்டருக்கு, அந்த டம்ளருக்கு. ஏன் என்னன்னே தெரியல. நான் வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கதை நான் போய் தேய்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி ஊற்றி வச்சுருக்கான். தூங்கி முழிச்சான். அப்படியே ரகுஸ்தபா சவுண்டு கேட்கும், ஓடி போயிட்டான்.
இந்த கேலண்டரில் வந்து தேதி கிழிக்க முடியல. 26 நடக்குது, ஆனால் அதில் 25 தான் இருக்குது. சாமி வெங்கடாஜலபதிக்காக. இந்த அடுப்புக்கு இப்போ வந்து வேலையே இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட நான் வந்து ரொம்ப நாளாகவே கேஸ் அடுப்பில் செய்யாமல் அதில் தான் செய்கிறேன். ரஞ்சிதாமா கேஸில் செய்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் வந்து காலையில் வீடியோவும் அங்கேயே எடுத்துறேன்னா வேலையே ஜாலியாக முடிஞ்சு போயிடுது. பெரியப்பா வந்து வெங்காயம் இந்த களி வதக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நான் வந்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு தேய்க்கலான்ட்டு வந்துட்டேன். ஃபோன் வந்து அம்மா தான் தேய்ப்பார். இன்னைக்கு வந்து அங்கே நான் மாமாவுக்கு வேலை முடியாததுனால அந்த வேலையை வந்து நானே செய்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாதியாக இருக்கும். செய்கிற சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலும் போதுன்ற மாதிரி தேய்ப்பாரு. ஆனால் நான் செய்கிற சப்பாத்தி நான் 4 சப்பாத்தி தேய்ச்சாதான் ஒரு சப்பாத்திக்கு சம்மான்ற மாதிரி நான் தேய்ப்பேன். பார்த்தீங்களா தேய்ச்சி சப்பாத்தி. இதுதான் நான் தேய்ச்ச சப்பாத்தி. எப்படி இருக்குன்னு தெரியல. பாத்திரம் விளக்குற வேலையை முடிச்சுட்டு ரஞ்சிதம்மா வந்து துணி காய்ச்சி ஒரு துணி கூட வந்து எப்போவுமே பிசுறு இல்லாமல் தான் வந்து போடுவார். நான் வந்து இங்கே சப்பாத்தி வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். என் ஃபோன் வேறு கீழே வந்துடும். பெரியப்பா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லேட் ஆகிடுச்சுன்றதுனால நான் தேய்ச்சிக்கிட்டே நம்ம ஒரு சப்பாத்தி இல்லை பக்கத்தில் இருக்காரு. எப்பவும் ஓரளவு நல்லா தான் தேய்ப்பேன். இந்த தடவை என்னன்னு தெரியல, ரொம்ப மோசமாக தேய்ச்சிருக்கேன். கசைப்படி தின்னுக்கிட்டே வீடியோ எடுக்காம வந்துட்டேன். நீ ஏன் கேட்குற? நல்லா பாருங்க, போட்டி பொறாமைங்க. சப்பாத்தி நல்லா இருக்குன்னு சொல்றவங்க சால் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? ம், சப்பாத்தி நல்லா இருக்கு, சால் நல்லா. இல்லை எங்கள் பெரியப்பா சப்பாத்தி மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒன்று வேணா தானே சொல்ல முடியுமா? நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சாப்பிடணும். சரி அடுப்பு ஃப்ரீயாக போகுதேன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையை போட்டுடலான்ட்டு வருது. வெங்காயம் வதக்கிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். கரண்டியை மறந்துட்டு வந்துட்டேன். அப்படியே கொடுத்துட்டு போயிடுச்சு அம்மா கீரையை. அம்மா பிச்சுட்டு வந்தாங்க கீரை.